மாடு மேய்ச்ச கதை. ஆமாம், நான் மாடு மேய்ச்ச கதை தான். ஹாய். ஸோ ஆல்ரெடி சொல்லிடுறேன் இல்லையா, இது மாதிரி ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பெருசாக யாரும் ரியாக்ட் பண்ணலை. சரி, ஓகே, ரியாக்ட் பண்ணல, நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே இந்த மாடு மேய்ச்ச கதை. என்னது மாடு மேய்ச்ச கதை? ஆமாம், நான் மாடு மேய்ச்ச கதை தான். சின்ன வயசுலேருந்து மாடு மேய்ச்சேன். அதாவது நான் மட்டும் தனியாலாம் கிடையாது, எங்கள் பாட்டி கூட போவேன். ஸோ எங்கள் பாட்டி கூட மாடு மேய்க்கிறதுனாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து மாடு மேய்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். மெயினாக சாப்பிட்ற விஷயம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது. என்னன்னா, ஸோ அந்தந்த சீசனில் அது எது கிடைக்கும். நாவப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பு செட்லாம் வச்சுருப்பாங்க இல்லை, அவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அந்த மரம். ஸோ அது அப்போ நாங்கள் தண்ணி போய் பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அவங்களுக்கே தெரியாமல் உலுக்கி எடுத்துகிட்டு வர்றது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆள் இல்லாத போது அவங்க கீழே விழுந்திருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பொறுக்கிட்டு வருவோம். அது பொறுக்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கள்ளிப்பழம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது வந்து சீசனே கிடையாது. ஒரு பதாரில் காலி ஆயிடுச்சுன்னா கூட இன்னொரு பதார் மாதிரி இருக்கும், அது உள்ளே இருக்கும். அதனால பறித்து சாப்பிட்டுப்போம். ஸோ செகண்ட் வந்து கொடுக்காப்புளி நீங்கள் உங்கள் சைடில் சொல்லிங்களேன்னா எங்கள் சைடில் கொலிக்கா சொல்லுவோம். ஸோ அது வந்து கொரடு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கொரடை வந்து கட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அறுத்து சாப்பிடுவோம். அதுவுமே நல்லாயிருக்கும். பனங்காய் சீசன் வந்து பனங்காய் எங்களால் ஏற முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக வந்து வெட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுல வெட்டி போட்டு அவங்களுக்கு தேவையானது எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா. அதை வந்து நாங்கள் எப்படி அறுப்போம்னா, இந்த பனை ஓலை இருக்குல்ல, அந்த பனை ஓலையில் அந்த கருக்கா சொல்லுவாங்க, அதை வச்சு அறுத்து நுங்கு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பல்லில் கடிச்சு இழுத்து அந்த பல்லில் கடிச்சு சாப்பிடுவோம். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பல்லில் கடிச்சா வந்து பல்லு கரையாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கருக்கா மட்டையில் தான் அறுத்து சாப்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கலாக்காய் சொல்லுவாங்களே, இப்போ கலாக்காய் சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் வந்து அந்த எப்படி சொல்லுவாங்க, அது வந்து சொத்த கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் காரப்பழம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அது பழுத்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குருவி பழம்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஆரஞ்சு கலரில் இருக்கும், அது சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தொட்டப்பழம், அந்த முள்ளுலாம் இருக்கும். அது எல்லாம் அதில் என்னன்னா, தொட்டப்பழத்தில் எது தித்திப்பாக இருக்குதோ அந்த மரத்துலேருந்து தான் உலுக்கி, மரம் இல்லை, அது வந்து பொதார் மாதிரி இருக்கும். அதை உலுக்கிட்டு கீழே ஒரு டவல் போட்டு உலுக்குனா பழம் மட்டும் விழும். அதை வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் அது நிறைய சாப்பிட்டா நாக்குலாம் எரியும். அது வந்து ஆடு சாப்பிட்ற பழம் கூட சொல்லுவாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம், ஜாலியாக இருக்கும். ஸோ அது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, கொல்லியில் போய் வேர்க்கடலைலாம் திருடுறது. ஸோ அதெல்லாம் திருடி வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு சுட்டுலாம் சாப்பிடுவோம். ஸோ அதை வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன், ஏன்னா இதுக்கே டைம் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டினியூ. ஓகே, டாடா, பை.